ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்குது விரு ரிவ்யூ. நான் தான் உங்க விரு. நாம இது உள்ள பார்க்க போறது 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் மூவி தான் இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வெளில பார்த்துடலாம். படத்துல பெண்களுக்கு இந்த நாட்டுல நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை சுத்தி இந்த கதை நகருது. அதுல இந்த பணக்கார வீட்டு பசங்க வந்து பெண்களுக்கு எப்படி வலைவிரிக்கிறாங்க, அப்படி வலையில மாட்டக்கூடிய பெண்களை இவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, எந்த மாதிரியான கொடுமைகள்லாம் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே தான் இந்த படத்துல தெள்ள தெளிவா எடுத்து காமிச்சிருக்காங்க. அப்படி இந்த படத்துல இருக்கக்கூடிய ஹீரோயினான ஜெனிங்கிற கதாபாத்திரம் வந்து ஒரு பணக்கார பையனை காதலிக்கிறா. இந்த ஜெனி கதாபாத்திரத்துக்கு கூட இருக்கக்கூடியது அப்பா மட்டும்தான். அப்பா மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கா. அப்பாவும் வந்து இந்த தன்னோட பொண்ணு மேல அளவு கடந்த நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட மனநிலைமை எப்படி மாறுது, அப்பா தன்னோட பொண்ணுக்கான நியாயத்தை கேட்டு வாங்கினாரா, இப்படி இந்த நாட்டுல பணக்காரங்க வீட்டு உள்ள பசங்க வந்து எப்படிலாம் இந்த கேஸ்ல மாட்டினாலும் தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா அந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க. இந்த படம் சொல்ல வர மெசேஜும் இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ல உள்ள வேல்யூவும் நிஜமாவே ஒரு வேல்யூபிளான ஒரு கண்டென்ட்டை தான் படம் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு அவேர்னஸ் வீடியோவா பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி. ஆனா ஒரு நார்மலான கமர்ஷியல் மூவி எதிர்பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு என்கேஜிங் ஃபேக்டர்ஸ் இந்த படத்துல கிடைக்குமானா கண்டிப்பா இருக்காது. அதுல வந்து பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு இந்த மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட்ல இருந்து உள்ளுக்குள்ள வரைக்கும் எதுவுமே இந்த படத்துல இல்ல. ஸ்டோரியுமே ஒரு எஃபெக்டிவான ஸ்டோரி தான் கண்டிப்பா படமாக்கியிருந்தாலும், இந்த படத்துல இருக்கக்கூடிய விஷயம் வந்து இதுவரைக்கும் சொல்லாத ஒண்ணு வந்து இதுனா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதுவரைக்கும் நிறைய படங்கள்ல பார்த்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ற மாதிரி இந்த படத்துல எடுத்திருக்காங்க. டயலாக்ஸ் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேஜரான டயலாக்ஸ் வந்து இந்த படத்துல ஸ்கோர் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட டயலாக்ஸும் இந்த படத்துல மிஸ் ஆகுது. படம் ஒரு பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில தான் ரெடியா இருக்கு. ஆனா அந்த படத்துல இருக்கக்கூடிய மெசேஜுக்காக இந்த படத்தை ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. ஃபைனலா இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 1.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.